அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். கன்னி ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் முழுக்கவே நல்ல மாதம்தான், அதில் சந்தேகம் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் நல்லா இருந்தாவே கன்னி ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. அதாவது நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. எப்பெல்லாம் கோச்சாரத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கிறாரோ, வலுப்படுகிறாரோ, அதாவது ஆட்சி உச்சம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை, இந்த மாதிரி விஷயத்தில் சுக்கிரன் எப்பெல்லாம் வலுவாக இருக்கிறாரோ அப்போ எல்லாமே கன்னி ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு நம்ம ஜோதிடம் சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் தான் உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு அதாவது தனக்காரகன்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் அவர் தான். 9ஆம் அதிபதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. இப்போ சுக்கிரன் நல்லா இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை சுக்கிரன் என்னெல்லாம் கொடுக்குறாருன்னா, பணம் கொடுக்குறார், அந்த பணத்தை அனுபவிக்கவும் வைக்கிறார், அது 9ஆம் இடம். 2ஆம் இடம் இன்னொன்று பார்த்திங்கன்னா குடும்பத்தை கொடுக்குறதும் அவர் தான், வாக்கு வன்மையை கொடுக்குறதும் அவர் தான். கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நல்லா பேசுவீங்க, ஓகேங்களா, அந்த ஸ்பீச்சை கொடுக்குறதும் சுக்கிரன் தான். அதே மாதிரி போகிற இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது அப்படின்றதும் சுக்கிரன் தான். அடுத்தது இறை அருளை கொடுத்து வைக்கிறதும் சுக்கிரன் தான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பற்கள் கொஞ்சம் சீராக அமைவது. ஒரு கன்னிராசிக்கிட்ட எப்போவுமே ஒரு ஸ்மைல் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த பல்லு எடுப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படின்னா சுக்கிரன் தான் அதுக்கான காரணம். அதே மாதிரி உங்களுக்கு பல்லு சரியாக இல்லைனாலும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இது ஒரு அருமையான ஒரு டைம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, லாபஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை, 7ஆம் இடத்துல சனி இருந்து கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய விரிசல்களை குரு பார்த்து சரி செய்து கொடுக்கிறார் அப்படின்றது அர்த்தம். ரொம்ப நாளாக உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னா அப்படியுமே அதுவுமே இந்த நவம்பர் மாதம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரப்போகிறதில்லை. ஏன்னா கன்னிராசிக்காரங்க பருவ வயசில் இருக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ராகு தசை நடக்கும், இல்லைனா குரு தசை நடக்கும், ஓகேங்களா. இப்போ கோச்சாரத்தில் ராகுவும் சாதகமாக இருக்கிறாரு, குருவும் சாதகமாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல ஒரு பாவியாகிய ராகு 6ஆம் இடத்துல போய் நிற்கிறது, அதாவது ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தசாநாதன் கோச்சாரத்தில் சாதகமாக இருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதம். தசாநாதன் ராகுவாக இருக்கும்போது, இதே குருவாக இருக்கிறார், குரு தசை நடக்குது இப்போ உங்களுக்கு அப்படின்னா, பருவ வயசு தாண்டி இருக்கிறீங்க அப்படின்னா குரு தசை நடக்கும். ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா குரு லாபஸ்தானத்தில் உச்சமடைந்து இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது நிச்சயமாக கொடுப்பார். அதாவது பணம் வீண் விரயமாகாமல் அதை சேவ் செய்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அது ஃப்யூச்சருக்கு சேவ் செய்து கொடுப்பதில் இந்த லாபஸ்தானத்தில் இருக்க குரு உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவார். அதே மாதிரி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று குருவோட பார்வையில் உங்கள் ராசி அதிபதியும் இருப்பதனால், அதாவது 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறாரு, ப்ளஸ் அந்த 3ஆம் அதிபதியோடும் சேர்ந்து இருக்கிறாரு, ப்ளஸ் அவர் ஆகாதவர் எண்ணினும் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி அது ஈடேறலைன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்து அது நடக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா
பெரிய அளவில் இன்கம் அப்படின்றது நிறைய வரும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்காக அதை செலவு செய்ய வைப்பதும் ஒரு சிலது நடக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை பார்க்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.